பொறித்தனமா சுத்தினுக்கிறானே ஒரு விஜயின் ஒரு பொறிக்கு பையன் ஒரு போக்கரி அவன் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா, ஒருத்தரோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது ரொம்ப கொச்சை ஆபாசமா பேசுறத எப்படி பாக்குற பண்ணி? இவர் வந்து போய் பார்த்தாரான்னு தெரியல. த்ரிஷாவோட போனது கீர்த்தி சுரேஷ் வந்து இவர் போய் பார்த்தாரா என்னன்னு தெரியல. இவர் பார்த்துருந்தாருன்னா நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும். நான் போய் பார்த்தேன், ஆமாம் அவங்க தான் அப்படின்ட்டு. ஏன் உதயநிதிக்கு இப்போ பிறந்த நாள் வந்தது இல்லை, அப்போ வந்து அவங்களாம் மேலே வந்து ஆடாதீங்க கீழே வந்து பக்கத்தில் ஆடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? அப்போ அவங்க தானே இதெல்லாம் வந்து பேசுகிறோம், 1000 பேசணும் ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ஆனால் தெரிக்க விட்டார் ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ரசிகர் மன்றமே வச்சாங்க. அதனால் எதுவுமே கவலை கிடையாது. 1000 பேசிட்டோம், எவன் என்ன பேசுகிறானோ பேசிட்டோம். இந்த வாட்டி அவர் தான் ஒருத்தர் விஜயகாந்தை விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்திருக்கிறாருன்னா இவர் எப்படி? கண்டிப்பாக இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வெற்றிக்கு இதுதான். அதனால தான் தமிழக வெற்றி கழகம். இந்த மாதிரி ஆபாசமா தொடர்ச்சியா திமுக ஆட்கள் பேசிட்டே வராங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக தீய சக்தியா தூய சக்தியா? தளபதி சொல்ற மாதிரி தான், அது நிஜமாவே தீய சக்தி தான் அது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து 26க்கு அப்புறம் வந்து வெளியில் வரமாட்டாங்க. வெளியில் வந்தாங்கன்னா துண்டை போட்டு தான் வரணும். ஏன்னா எல்லாமே போயிடும் மாணவர்கள்லாம் வந்து